வணக்கம். மார்க்கெட் டைம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலோட டிஸ்க்ளைமர் முழுமையா ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ, இங்க நம்ம பார்க்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் வந்து ஒரு பை செல் ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிறது இல்ல. ஸோ, இது வந்து ஒரு எஜுகேஷனல் கன்டென்ட் தான். நீங்க ட்ரேடிங் ஃபர்தரா ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க மார்க்கெட்ட ஓனா அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆப்ஷன் மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு ரிஸ்க்கான மார்க்கெட். ஸோ, அந்த ஆப்ஷன்ல நீங்க ட்ரேட் பண்ண போறீங்க அப்படின்னா, நீங்க ஆப்ஷன் பத்தின எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ, நல்ல ஒரு மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ட கேட்டுட்டு நீங்க ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு முடிவு பண்ணுங்க. ஓகே. ஸோ, இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலையில நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயம் என்ன மார்க்கெட்ல அப்படின்னா, ஸோ 23,000 மார்க்கெட் போகணும் அப்படிங்கிறது நம்மளுடைய எதிர்பார்ப்பு. ஓகேவா? ஸோ, மார்க்கெட் ஓப்பன் ஆனது நேத்திக்கு உள்ள ஹைக்கு மேல. ஓகேவா? ஸோ, நேத்திக்கு ஹைக்கு அபோவ்ல தான் மார்க்கெட் ஓப்பனிங். ஸோ, இதுதான் நேத்திக்கு உள்ள ஹை. ஸோ, மார்க்கெட் ஓப்பன் ஆனது நேத்திக்கு ஹைக்கு மேல மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ, அப்போ மார்க்கெட் வந்துட்டு 2 விஷயம் நம்ம எத பேஸ் பண்ணி இந்த விஷயத்த நம்ம வந்து எதிர்பார்த்தது அப்படின்னா, ஸோ குளோபல் மார்க்கெட்ல நடக்கக்கூடிய சில சேஞ்சஸ். அதாவது க்ரூட் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா, நேத்திக்கும் இன்னைக்கும் வந்துட்டு ஒரு 10% வந்து டிஃபரெண்ட்டா மார்க்கெட் வந்து டவுன் ஆயிருக்கு. 1. 2வது வந்துட்டு ஈரான், யுஎஸ்னுடைய அந்த வார்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 நாள் வந்துட்டு 5 டேஸ் வந்து வார் வந்து நிறுத்துற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க யுஎஸ். ஸோ, அதனுடைய இது வந்துட்டு குளோபல் மார்க்கெட் எல்லாமே ஒரு பாசிட்டிவான மொமெண்டம்ல இருந்தது. 2வது காலையிலே நான் நிஃப்டி பார்க்குறப்பமே அதுவே வந்துட்டு ஒரு 400 பாயிண்ட்டுக்கு மேல ட்ரேடிங் நடந்துகிட்டு இருந்தது. காலையில ஒரு 7 மணிக்கு பார்க்கும்போதே. அப்போ அதெல்லாம் வச்சு நம்ம வந்து ஒரு கால்குலேஷன் பண்றோம். 2வது நம்ம வந்துட்டு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் ஒரு சில டேட்டாவ பார்க்குறோம். ஸோ, இந்த டேட்டாலாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு மேல போகுறதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்றோம். ஸோ, இந்த மாதிரி வந்துட்டு மார்க்கெட் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் ஏன் கீழ வந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த நம்மளால வந்துட்டு தெரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு ஒரு சாரர் உட்கார்ந்து ஒரு 2 பேர் 3 பேர் உட்கார்ந்து மார்க்கெட்ல வந்துட்டு ட்ரேட் பண்றது இல்ல. ஸோ, இது வந்துட்டு பல லட்சக்கணக்கான பேர் வந்து அவங்களுடைய மனநிலை ஒவ்வொருத்தருடைய மனநிலையும் ஒவ்வொரு விதமா இருக்கும். ஓகேவா? ஸோ, நான் வந்துட்டு மேல போகும் அப்படின்னு எதிர்பார்க்குற மாரி இன்னும் ஒரு சில பேர் வந்துட்டு மார்க்கெட் கீழ வரலாம் அப்படிங்கிற மாரி எதிர்பார்த்திருப்பாங்க. ஓகே. ஸோ, இது வந்து ஒரு புறம் இருக்கட்டும். ஆனா, இந்த கீழ வருது அப்படிங்கிற விஷயத்த வந்துட்டு எவ்வளவு ஃபாலோ ஆகலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ, அதுதான் வந்துட்டு இந்த வீடியோல நம்ம உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ, இதுக்கு முன்னாடியே நான் வந்துட்டு ஒரு முந்தா நாள்ல ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். ஸோ, அதில கூட ஒரு நெகட்டிவ் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு வேஸ்ட்டுன்ட்டு. ஓகே. அவருக்கு ஒரு வேஸ்ட்டா இருக்கலாம். பட் நெறைய பேர் வந்துட்டு இத தெரியாதவங்களுக்கு, இல்ல இத தவறா யூஸ் பண்றவங்களுக்கு கூட இது ஒரு ஹெல்ப்பா இருக்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ, இப்ப என்னன்னா, ஃபிபனாச்சி வந்துட்டு நம்ம யூஸ் பண்றோம். மேக்ஸிமம் ஃபிபனாச்சி வந்துட்டு எப்படி நம்ம வந்துட்டு பார்க்கலாம் அப்படின்னா, நீங்க எந்த டைம் ஃப்ரேம்ல எந்த ஒரு லோவையோ இல்லன்னா ஹையவோ எடுத்து நம்ம மார்க் பண்ணலாம். ஆனா நம்ம வந்துட்டு இன்ட்ராடேக்கு யூஸ் பண்ணும்போது எப்படி பண்றோம் அப்படின்னா, இப்ப மார்க்கெட் வந்து இன்றைக்கு நேத்திக்குள்ள ஹைக்கும், லோக்கும் உள்ளேயே மார்க்கெட் அதாவது இன்சைட்குள்ள வருது அப்படின்னா, அப்ப அந்த இன்சைட்ல இருக்கக்கூடிய விஷயத்த வச்சுட்டு நம்ம வந்துட்டு நேத்திக்குள்ள அதாவது ப்ரீவியஸோட ஹையவும் இன்னைக்குள்ள ஹை மார்க்கெட் இன்னைக்கு ஹைல மேல ஓப்பன் ஆயிருக்கு இல்லையா? ஸோ, அப்ப இன்னைக்கு மார்க்கெட் என்ன ஹை போச்சோ அந்த ஹையவும், அப்புறம் வந்துட்டு நேத்திக்கு வந்து என்ன லோ வந்துச்சோ அந்த லோ மட்டும் இங்க நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ, மார்க்கெட் ஓப்பன் ஆகி போன ஹை, இது நேத்திக்கு மார்க்கெட் நின்ன ஒரு லோ. ஓகேவா? ஸோ, இந்த லோக்கும் நம்ம ஃபிஃப் வந்துட்டு மார்க் பண்றோம். ஃபிஃப்ல வந்துட்டு உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு நான் சொல்லியிருக்கேன். ஸோ, 0.382 அப்படிங்கிறது ஒரு ரிவர்சல் பாயிண்ட். அப்புறம் வந்துட்டு 0.5 அப்படிங்கிறது ஒரு ரிவர்சல் பாயிண்ட். 618 அப்படிங்கிறது ஒரு ரிவர்சல் பாயிண்ட். இந்த 3 பாயிண்ட்டும் வந்துட்டு ரிவர்சல் ஆகக்கூடிய இடம். ஓகேவா? ஸோ, இப்போ எப்படி நமக்கு வந்துட்டு இதுல ரிவர்சல் ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயத்த இதுல நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். இந்த லோ டு ஹை நான் வந்துட்டு மார்க் பண்றேன். ஓகேவா? ஓகே. ஸோ, இந்த லோ டு ஹை மார்க் பண்ணும்போது நான் சொன்னேன்ல. ஸோ, மார்க்கெட் இந்த ஹைய கட் பண்ணல. மார்க்கெட் கீழ வருது. ஸோ, 23% 23% அப்படிங்கிறது ஒரு லெவல். இந்த லெவல தாண்டும்போது மார்க்கெட் ரிவர்சல் ஆகக்கூடிய இடமெல்லாம் இந்த 3 நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பர்ல ரிவர்சல் ஆகும். ஓகேவா? 382, 0.5, 618. இந்த 618 இந்த 3 நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பர்ல மார்க்கெட் ரிவர்சல் ஆகும். அப்போ இன்னைக்கு மார்க்கெட் என்ன நடந்திருக்கு? ஸோ, ஓப்பன் ஆகி நான்
டெலகிராமில் இன்றைக்கி வந்துட்டு சொல்லியிருந்தேன். ஸோ நாம் எதிர்பார்த்த ஒரு சில டேட்டாலாம் வந்து இன்றைக்கி மார்க்கெட் வந்துட்டு அப் ட்ரெண்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் இன்னும் வாய்ஸ் மெசேஜே போட்டிருக்கேன் நம்ம குரூப்பில் சேனலில், அதாவது டெலகிராம் சேனலில் நான் ஒரு வாய்ஸ் நோட் போட்டேன். ஓகேவா? ஸோ அதை டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். நீங்கள் வந்துட்டு அந்த டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்கன்னா இன்ட்ராடேயில் இந்த மாதிரி ஒரு சில லெவல்ஸ் நம்ம மார்க்கெட் வந்துட்டு என்ன மாதிரி மொமெண்டம் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு தெரிஞ்சுட்டு எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை இதில் நான் ஷேர் பண்ணுவேன். ஓகே. ஸோ இப்போ இங்கே மார்க்கெட் மூவ் ஆக போகுது அப்படிங்கிறத நான் வந்துட்டு தெரிஞ்சுட்டு தான் நான் வந்துட்டு காலையில் வந்துட்டு ஒரு இது பண்ணேன். ஸோ ஒரு கால் பொசிஷன் எடுத்தேன். ஆனால் எனக்கு என்னென்னா இங்கே இருந்துட்டு எனக்கு லாஸ் தான் ஆச்சு. ஓகேவா? ஸோ லாஸ் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் நான் எப்படி இதை வந்துட்டு இது பண்ணேன் அப்படின்னா, இந்த மார்க்கெட் வந்துட்டு இந்த லெவலில் வந்துட்டு அப்புறம் வந்துட்டு 236க்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் வைக்கல. அப்போ மினிமம் இந்த ப்ரீவியஸ் ஹை வரைக்கும் மார்க்கெட் போகும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தது. ஓகேவா? ஸோ அதையும் தாண்டினா மட்டும்தான் ஸோ 23,000 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் மார்க்கெட் போகலாம் அப்படின்னு இன்றைக்கி நம்ம எதிர்பார்த்தது. ஓகேவா? ஆனால் என்ன நடந்தது அப்படின்னா, ஃபஸ்ட்டு கேண்டில் கீழே, செகண்ட் கேண்டில் அப்படியே வந்துட்டு நான் அந்த ப்ரைஸ் ஆக்ஷன் நிறைய விஷயங்கள் நான் பார்ப்பேன் இல்லை. ஸோ ஒரு கேண்டில் கீழே க்ளோஸ் வைக்குது, இது ஒரு சப்போர்ட்னு அப்படி வச்சுக்கோங்களேன். ஸோ சப்போர்ட்டு இந்த லெவல் கீழே வருது. ஸோ உடனே சடன்லி அடுத்த கேண்டில் வந்துட்டு மேலே போய் க்ளோஸ் வைக்கும் அப்படின்னா அப்போ ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதாவது பையிங்கில் வந்துட்டு எல்லாருமே கவனமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் படி. ஸோ அப்போ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு இந்த கேண்டிலில் நம்ம வந்துட்டு கால் ஆப்ஷனாக வந்துட்டு நான் வந்து எடுத்தது. ஆனால் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவாக மார்க்கெட் கீழே வந்தது. ஸோ இங்கே இந்த கேண்டில்லே நமக்கு வந்துட்டு தெரிஞ்சிருச்சு மார்க்கெட் ஃபர்தராக கீழே வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன எதிர்பார்த்தேன் அப்படின்னா, இதுக்கும் நான் ஸ்டாப் லாஸ் வந்துட்டு இங்கே வரைக்கும் நான் எதிர்பார்த்தது இந்த செகண்ட் கேண்டில் தான். இந்த இருக்குல்லையே அந்த டைம் ஃப்ரேம் என்னென்னா, ஸோ 9:35. ஸோ 9:35 கேண்டிலுக்கும் நான் வெளியே வரல. ஏன்னா 9:35க்கு அப்புறம் ஸோ அது ஃபர்தராக வந்துட்டு மார்க்கெட் வந்து 0.61 382ல் வந்துட்டு மார்க்கெட் ரிவர்சல் ஆகலாம் அப்படிங்கிறது நான் எதிர்பார்த்தது. ஸோ ரிவர்சல் ஆனால் இந்த ஹை வரைக்கும் போகும், நம்ம வந்துட்டு அந்த கையை கூட டார்கெட் வச்சுட்டு எக்ஸிட் ஆகிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். ஆனால் மார்க்கெட் என்ன ஆச்சுன்னா இந்த இடத்துல சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸிட் ஆகிட்டேன். ஸோ எக்ஸிட் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் திருப்பி அதுக்கப்புறம் ஃபர்தராக மார்க்கெட் வந்துட்டு மேலே போயிருக்கு, ஒரு மொமெண்டம் கொடுத்துருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து ட்ரேட் எடுத்ததை வந்து நான் அதில் பண்ணலை. ஏன்னா வந்துட்டு காலையில் நம்ம வந்துட்டு கொடுத்ததே வந்துட்டு ஒரு ஆப்போசிட்டாக போனதுனால நிறைய பேர் வந்துட்டு அதில் பேனிக் ஆகி ஸோ அவங்களுக்கும் இந்த பாதிப்பு வந்துடக்கூடாது அப்படிங்கிறனால என்ன பண்ணங்கிற விஷயத்த அதில் நான் சொல்லலை. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இந்த 236 தாண்டினவுடனே தான் நம்ம வந்துட்டு ஃபர்தராக அடுத்த ட்ரேடிங்கை வந்துட்டு நம்ம வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணது. ஸோ அதுக்கு முன்னாடியே வந்துட்டு அதாவது என்னென்னா இந்த கேண்டில் வந்துட்டு இதுக்கு மேலே க்ளோஸ் வைக்கும்போது மார்க்கெட் மேலே போக போகுதுன்னு தெரிஞ்சிட்டோம். ஸோ ஆனால் முன்னாடியே நம்ம வந்துட்டு இந்த ரிவர்சலை தெரிஞ்சிட்டோம். ஓகேவா? ஸோ 0.618ல் அப்புறம் வந்துட்டு 0.5 இதிலலாம் ரிவர்சல் ஆகும் அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டேன். ஸோ இந்த ரிவர்சல் எப்படி ஆகும் அப்படின்னு நம்ம வந்துட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஸோ ஒரு சில டூல் வந்துட்டு நேற்றுக்கு நான் வந்துட்டு சொல்லியிருந்தேன். அந்த டூல் வந்துட்டு எஸ் ஒரு நிமிஷம். சரி, அந்த டூல் நம்ம இன்றைக்கி இது பண்ணலான்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ அதை நம்ம ஒரு நிமிஷம் இருங்க பார்த்துடலாம். ஓகே. ஸோ இது வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு நம்ம இந்த இடத்துல ரிவர்சல் ஆக போகுது அப்படிங்கிறது முன்னாடி நம்ம வந்துட்டு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த லெவல்ஸ் நமக்கு வந்துட்டு 0.618. ஸோ 618ல் இருந்துட்டு மார்க்கெட் ரிவர்சல் ஆகுதா இல்லையா அப்படின்னு நம்ம வந்துட்டு ஃபைன் பண்ணிக்க முடியும். கரெக்டாக எக்ஸாக்டாக பாருங்கள். ஸோ 618 மார்க்கெட் வந்துட்டு அடுத்து வந்துட்டு எப்படி மூவ் ஆக போகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சிட்டோம். ஸோ இதை நம்ம இந்த லோலே நம்ம வந்துட்டு எடுத்துட்டோம் ஒன்று. ஓகே. ஸோ இதுதான் இன்னைக்கு மார்க்கெட்டில் நடந்த விஷயம். நாளைக்கு நம்ம ஆப்ஷனுடைய அடிப்படையில் நம்ம லெவல்ஸ் அப்புறம் வந்துட்டு நீங்கள் அந்த வீடியோ கொஞ்சம் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா ஒரு அக்ரெசிவான ஒரு ட்ரேடு வந்து எந்த இடத்துல நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு இதில் ஒரு சில இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்குவோம். ஓகேவா? ஸோ அக்ரெசிவாக ட்ரேட் நடந்த இடம் இது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு ப்ரீமியம் நாளைக்குள்ள ப்ரீமியம் என்னன்னு பார்த்துடலாம். ஸோ ப்ரீமியம் வந்துட்டு 22,950 அப்படிங்கிறது தான் இப்போது வந்து நமக்கு வந்து ஏடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸாக இருக்குது. ஓகேவா? ஸோ அட் த மணிங்கிறது இப்போ வரைக்கும் நமக்கு வந்துட்டு 22,950. ஓகே. ஸோ இதுதான் வந்து இப்போ வந்து நமக்கு வந்து ஏடிஎம். ஸோ இந்த ஏடிஎம் இப்போ நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது சேஞ்சஸ் ஆகும். அது நான் எப்படி நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம இப்போ பார்க்குற விஷயம் இதை வச்சு நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த ஆப்ஷனில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இந்த ஆப்ஷன் பர்டிகுலராக இந்த ஆப்ஷனில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ 22,950 கால் அப்படின்னு நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த காலில் எந்த இடத்துல பையிங் நடந்திருக்கா செல்லிங் நடந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவராலாக இந்த ஆப்ஷனில் வந்து செல்லிங் தான் இது வரைக்கும் அக்ரெசிவாக செல்லிங் நடந்த இடம் இந்த ஜோன். ஓகேவா?
ஸோ இந்த ஜோனில் தான் அதிகமாக செல்லிங் நடந்திருக்கு. ஸோ இப்போ மார்க்கெட் வந்துட்டு இன்னைக்கு மார்க்கெட் பெருசாக வந்துட்டு கீழே வந்திருக்கு. அந்த செல் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே வந்திருக்கு. திரும்ப செல்லிங் அந்த செல்லிங் ஜோனை தாண்டினதுக்கப்புறம் மார்க்கெட் வந்துட்டு ஒரு பையிங் ப்ரெஷர் திருப்பி மார்க்கெட் ஃபைனலாக க்ளோஸ் வச்சது கரெக்டாக எக்ஸாக்டாக அந்த செல்லிங் ஜோனில் தான் க்ளோஸ் வச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆப்ஷனில் எந்தெந்த இடத்துல நமக்கு வந்துட்டு அக்ரெசிவாக ட்ரேட் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதை நான் ஃபேஸ் பண்ணி நான் வந்து அனலைஸ் பண்ணிட்டு தான் ஸோ எப்படி மார்க்கெட் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? ஸோ இதில் ஓவராலாக பையிங் நடந்திருக்கா செல்லிங் நடந்திருக்கா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு காலையில் நம்ம வந்து இன்ட்ராடே ட்ரேடை வந்துட்டு எப்படி வந்து இது பண்ணுறது, எந்த சைடில் இன்றைக்கி மொமெண்டம் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. ஓகேவா? ஓகே. ஸோ இது காலையில் நமக்கு நடந்த விஷயம். ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் வந்துட்டு நமக்கு செல்லிங்கும் நடந்திருந்தது, பையிங்கும் நடந்திருந்தது. ஓகேவா? சாரி. ஸோ ஆப்ஷன் லெவல் மேஜரான ஒரு லெவல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸாக்டாக வந்துட்டு ரூ. 331. ஸோ ரூ. 330 வச்சுக்கோங்களேன். ஸோ 330 அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு மேஜர் லெவல் இந்த ப்ரீமியமுக்கு 22,900. ஓகேவா? ஸோ மேஜர் லெவலுக்கு மேலே 2 லெவல் இருக்கும். ஃபர்ஸ்ட் லெவல் வந்து 380, செகண்ட் லெவல் வந்து 425. அதே மாதிரி லோவர் சைடில் பார்த்தீங்கன்னா ரிவர்சல் ஆகக்கூடிய இந்த இடமெல்லாம் வந்து ரிவர்சல் ஆகக்கூடியது. நம்ம இந்த ஃபிஃப்டில் பார்க்குற மாதிரி தான் இது வந்துட்டு ஆக்சுவலாக 283, 238. ஸோ இதெல்லாம் வந்துட்டு மார்க்கெட் கீழே வரப்போ ரிவர்சல் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ இப்போதைக்கு நமக்கு வந்துட்டு எக்ஸாக்டாக போன இது வந்துட்டு இப்போ இன்றைக்கி மார்க்கெட் கீழே வருது அப்படின்னா இங்கேருந்து தான் பையிங் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இதனால் மார்க்கெட் இங்கே திருப்பி இந்த லோக்கு வந்தால் திருப்பி ரிவர்சல் ஆகலாம். அதேமாதிரி மேலே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எதுனாலும் நடக்கலாம். ஸோ நம்ம அனலைஸ் பண்ணியிருக்க விஷயம் இந்த ப்ரீமியமில் இப்போ வரைக்கும் செல்லிங் ப்ரெஷரில் இந்த கால் வந்துட்டு முடிஞ்சிருக்கிறதுனால நாளைக்கு மார்க்கெட் இந்த லெவலுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஓகேவா? பார்ப்போம் நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் இதை மாதிரி நம்ம ஆப்ஷன் செயின் பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஆப்ஷன் செயினில் நமக்கு ஓகே. ஸோ ஆப்ஷன் செயின் பார்த்தோம்னா ஆப்ஷன் செயினில் நமக்கு நம்ம இதை பேஸ் பண்ணி அதாவது நம்ம பார்த்தோம் இல்லையா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மாதிரி நம்ம ஒரு லெவல்ஸ் எல்லாம் பார்த்தோம்ல. ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு வந்துட்டு 23,000 அப்படிங்கிறதுல வந்துட்டு பக்கத்தில் நியர்பையில் இதில் தான் வந்துட்டு சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ 76,000 இதில் வந்துட்டு ஓஏ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதே மாதிரி சேஞ்ச் இன் ஓஏ பார்த்தீங்கன்னாலும் ஸோ இதில் ஒரு 29,000 இருக்குது. அதே மாதிரி சேம் அப்படி பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷனில் பார்த்தோன்னாலும் அதே தான். ஸோ புட்லேயும் வந்துட்டு இந்த 23,000 அப்படிங்கிறதுல ஓவராலாக நிறையா வந்துட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஓகேவா? ஸோ 77 இருக்குது. அதே மாதிரி சேஞ்ச் இன் ஓஏ பார்த்தீங்கன்னா 30 இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்துட்டு இந்த 23,000 அப்படிங்கிறது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போ வரைக்கும் நம்ம ஆப்ஷன் டேட்டா வச்சுட்டு பார்க்குறோம். ஸோ மார்க்கெட்டுங்கிறது எப்போ நமக்கு ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இன்ட்ராடேயில் என்ன நடக்கு அப்படிங்கிறது விஷயம் தான் ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம பார்க்குற விஷயம் எல்லாம் நாளைக்கு இப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத நம்மளோட ஒரு அனலைசஸ் மட்டும்தான். ஓகேவா? ஸோ இது இப்படி தான் வரணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக இல்லை. மார்க்கெட் எப்படி வேணாலும் வரும். ஸோ இதுக்கு உதாரணம் தான் இன்றைக்கி காலையில் நடந்த விஷயம். ஓகேவா? ஓகே. ஸோ இதுதான் வந்துட்டு நாளைக்கு நம்ம ஆப்ஷனுடைய லெவல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்களா? ஸோ இந்த லெவல்ஸ் வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டால் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு ரிவர்சல் பாயிண்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்கேஸ் மார்க்கெட் வந்துட்டு இப்போ இந்த ப்ரீமியம்லாம் செல் பண்ணியிருக்கிறதுனால இந்த செல்லிங்க்கு காரணமாக மார்க்கெட் இந்த புட் ஆப்ஷன் கால் ஆப்ஷன் இந்த செல்லிங்க்கு கீழே வந்தது. ஏன்னா ப்ராஃபிட்டை வந்துட்டு ஒருவேளை செல்லர்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த மார்க்கெட் இப்போ மார்க்கெட் மேலே போன மார்க்கெட் வந்துட்டு ஸோ திருப்பியும் வந்துட்டு அந்த செல்லிங் ஜோன்லேயே க்ளோஸ் வச்சுருக்கு. இன்கேஸ் கீழே வருது அப்படின்னா அப்போ அது வந்துட்டு இங்கே ப்ராஃபிட் புக்கிங் எல்லாமே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ எப்படி அப்படிங்கிறது லைவில் என்ன நடக்கு அப்படிங்கிற விஷயத்த நம்ம நாளைக்கு பார்த்துட்டு உங்களுக்கு வந்துட்டு லைவ் அப்டேட் இருந்ததுன்னா நான் வந்துட்டு டெலகிராம் சேனலில் கொடுக்குறேன். டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா லைவில் ஏதாவது சேஞ்சஸ் வரும்போது நான் அதை வந்துட்டு உங்களுக்கு நான் வந்துட்டு அப்டேட் பண்ணுவேன். ஓகே. ஸோ இதான் இன்றைக்குள்ள வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ.